நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். அது மறுக்க முடியாதது, மறக்க முடியாதது ஒரு காலகட்டம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற காரியம் என்னென்னா, கடைசி கால கிறிஸ்தவன் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும். எல்லாம் நேரத்தில் நம்ம நடந்த மாதிரி வழக்கம் போல் நடப்பதா, அல்லது இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக நம்ம எப்படி நடக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் வித்தியாசமானவைகள், நீங்கள் எதிர்கொள்ள போகிற எதிரிகள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் சந்திக்க போகிற போராட்டங்கள் வித்தியாசமானது, நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரி மாற்றப்பட போகிறது. இப்படி காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும். வேத புஸ்தகத்தில் நீங்கள் நல்லா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்த முறைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்த முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் பிறகு இருந்தாங்களா? இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் இவன் திருப்பி அடிச்சிருவான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு என்று பிரமாணம் சொல்லுகிறது. ஒருத்தர் அடித்தானா நீ திருப்பி அடி, அவனோட யுத்தம் பண்ணு. அவர்கள் வாழ்வதற்கு சில வழி நெறிமுறைகள். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நீங்களும் நானும் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளோ, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை பின்பற்றினவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இவர்கள் என் ஜனம், அப்படி தானே சொன்னார். இவர்கள் என் ஜனம், இவர்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போ அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், தேவனை பின்பற்றினவர்கள். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை வித்தியாசமானது. அவங்க எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி தேவனை அவர்கள் தேடணும் என்று அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வேதத்தின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் நான் எல்லாமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. இயேசு நமக்கு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார். அது புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அவர் குறிப்பிட்டு சொன்னார். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது வேற. உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ அவனை திருப்பி அடி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ அவனுக்கு உன் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்றார். இது புதிய ஏற்பாட்டு கால வாழ்க்கை முறை. பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளுடனே கூட இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாற்றம். அப்போ புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறை என்பது வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்த பிரச்சனை வித்தியாசம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்த பிரச்சனை வித்தியாசம். இது மாதிரி மூணாவது ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு பேர் கடைசி காலம் என்று. அந்த காலத்துக்கு பேர் கடைசி காலம். வேதத்தின் அடிப்படையில் காலத்தை 3 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம், 2வது புதிய ஏற்பாட்டு காலம், 3வது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தை பற்றி வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிரூபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், இதெல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகள், வாழ வேண்டிய வழிமுறைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தை விட இன்னும் வித்தியாசமானது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் நல்லா புரிந்து கொள்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்த எதிரிகள் என்பது யார்? யாரோடு அவங்க சண்டை போட்டாங்க? யாரை அவர்கள் எதிரியாக பாவித்தார்கள் என்றால், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பிற தேசத்து, அண்டை தேசத்து மன்னர்கள்.
இவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய தேசத்தை எதிர்த்தவங்க, அவங்க தான் அவர்களுடைய எதிரிகள். அவங்க சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள், அமலேக்கியர், அம்மோனியர், மோவாபியர், கிர்காசியர், ஏவியர், எஃபூசியர், இப்படி நிறைய குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்தார்கள். அராபியர்கள், எகிப்தியர்கள், இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்களோட எப்படி சண்டை போடணும், அவர்களை எப்படி நம்ம எதிர்க்கணும், எப்படி யுத்தம் செய்யணும் என்று தான் கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிச்சு பாருங்க, அப்படி தான் கற்றுக் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது உங்கள் எதிரிகள் வெளியே இருக்கிற மனிதர்கள் அல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. யாரோட போராடுறீங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய மாம்சத்தோடு நீங்கள் போராடுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டு கால யுத்தம் என்பது என் சொந்த மாம்சத்தோடு நான் போராடுகிறேன். என் மாம்சத்தில் இருந்து வருகிற பாவம், இச்சை, கொடுமையான கிரியைகள், இதெல்லாம் என்னோடு தினம் போராடுகிறது. பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதிலே இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையேன்னு சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய எதிரி யாருன்னு கேட்டால் நம்முடைய சொந்த மாம்சம். அதோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிறணும், என் மாம்சம் என்னோடு கூட ஃபைட் பண்ணும்போது ஆவியை கொண்டு நான் அதை எப்படியா ஜெயிக்கணும் என்று சண்டை போட்டோம். மூணாவது, கடைசி காலத்தில் நம்ம சண்டை போட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசோட சண்டை போட போகிறோமா. எபேசியருடைய புஸ்தகத்தில் சொல்லுகிறது 6வது அதிகாரத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ 3 காலத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் 3 விதமான போராட்டங்களை செஞ்சாங்க. முதல் காலத்தில் அவங்க செய்தது தங்களுக்கு எதிராக இருக்கிற பிற நாட்டு மன்னர்களோட சண்டை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தங்கள் சொந்த சரீரத்தோட சண்டை. இனி வருகிற கடைசி காலத்தில் நேருக்கு நேராய் சாத்தானோட சண்டை. இந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடையும் இரத்தத்தோட தான் சண்டை போட்டாங்க. இனி அந்த சண்டை உங்களுக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் சொந்த மாம்சத்தோட சண்டை போட்டீங்க, அதுவும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. யாரோட? அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், பாதாளத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், இதுவரைக்கும் நம்ம கேட்ட பார்க்க முடியாத இந்த உலகம் முழுவதையும் மோசம் போக்கின சாத்தானோட உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அவங்க அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மாத்திரம் இல்லையா, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட. புதிய ஏற்பாட்டு கால சபை காலத்தில் அவர்கள் இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடெல்லாம் போராடலை, தங்கள் சொந்த மாம்சத்தோடு தான் போராடினாங்க, தங்களுடைய மாம்ச இச்சைகளோடு போராடினாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த லெவல், கடைசி கால கிறிஸ்தவன் யாரோட போராடணும்னா, இதுவரைக்கும் உலகத்தை மோசம் போக்கின பிசாசோட, வான மண்டலங்களில் சுற்றித் திரிகிற பொல்லாத ஆவிகளோட, பாதாளத்தில் இருந்து ஏறி வரப்போகிற கொடிய ஆவிகளோட நேருக்கு நேராக யுத்தம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட யுத்த காலத்தில் கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை என்பது வித்தியாசமானது. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கள் மாதிரி ஊழியர்கள் சபைக்கு சொல்லி கொடுத்தது வேறு மாதிரி சத்தியங்கள், காரியங்கள். கடைசி காலம் வரும்போது இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணுன்ற புதிய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், பாவத்தை எப்படி அடக்குவது, எப்படி ஆவியை கொண்டு உங்களுடைய மாம்சத்தை ஜெயிப்பது, எப்படி நீங்கள் அன்பு கூறுவது, எப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது, எப்படி உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது, இதுதான் சொல்லி தந்திருப்போம் புதிய ஏற்பாட்டு காலத்தில். கடைசி காலம் அப்படி இல்லை. இதுவரைக்கும் உலகத்தை மோசம் போக்கின பிசாசை நேருக்கு நேராக சந்திக்க போகும்போது இப்போ உலகத்தினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரி மாறிடும். இதுவரைக்கும் மறைந்திருந்து கிரியை செய்த பொல்லாத ஆவிகள் கடைசி காலத்தில் இனி தங்களுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி பயங்கரமான உக்கிரத்தோட பூமியின் மேல் இறங்கி வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது 12வது அதிகாரத்தில். அவைகள் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட போது, அவைகள் இந்த பூமியின் மேல் வந்து விழுந்த போது, பூமிக்கு அதனால் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
அப்போ சாத்தான் நேரடியாக பூமிக்கு இறங்கி வந்து நீங்கள் சாத்தானோட சண்டை போடணும்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக மாறணும். நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் வித்தியாசமானது. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் வித்தியாசமானது. இனி நம்ம எப்படி நடக்கணும்? கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போக நேரிடும். மரணத்தை அடைய வேண்டி வரும், அழிவை சந்திக்க வேண்டி வரும். அதனால் அந்த கடைசி காலத்தில் ரொம்ப விழிப்பாக அலர்ட்டாக நம்ம நடந்து கொள்ளணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.